வீக்கெண்டில் எங்கேயாவது போகணும் பிளான் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பேச்சுலர்ஸ் எந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி போகணுன்னாலே கார் எடுத்தோமா இல்லை பைக் எடுத்தோமா ஈஸியாரில் வந்து சும்மா சைன்னு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ அந்த மாதிரி போக முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. பிகாஸ் ஈஸியார் ரோட்டில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து புதுச்சேரி போகணும் அப்படின்னா மகாபலிபுரம் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அதுவும் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் கொஞ்சம் போகிறதுக்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்ஸ் இருக்காது. பிகாஸ் சோழிங்கநல்லூர் தாண்டிட்டாலே ஓரளவுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்காது. இருந்தாலும் மகாபலிபுரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போக முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் பஸ் ஸ்டாப்லேயே வந்து பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துக்கு மேலே உங்களால் வந்து நல்லா ஸ்பீடாலாம் போகணும்னு ஆசைப்படவே முடியாது. அங்கங்கே டேக் டைவர்ஷன் போட்டு ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது. ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க புதுசாக கட்டுற இடம் ஓகே. இதுக்கு முன்னாடி பிரிட்ஜெல்லாம் கட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்களே, அந்த இடத்துலலாம் வந்து நைட் டைமில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. அதுவும் எதுவுமே கிடையாது. ரோடு எக்ஸ்பெண்ட் பண்ணுறதால என்ன ஆச்சுன்னா, அங்கங்கே குட்டி குட்டி கடலாக இருக்கும். அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. ரோடு இருட்டாக இருக்குது. அதாவது உங்கள் பைக்கோ இல்லை கார்லேயோ ஹெட்லைட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் போகிறீங்க அப்படின்னா சும்மா ட்ராவல் பண்ணும்போது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது சும்மா உங்கள் ஹெட்லைட் மட்டும் ஆஃப் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது தெரியும். ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, பின்னாடி என்ன வருதுன்னு அந்தளவுக்கு மோசமான ஒரு இருட்டாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு குகையில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஹெட்லைட் எரியல்னா சுத்தமாக ட்ரைவ் பண்ண முடியாது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈஸியாகனாலே நம்ம ரோட்டில் அந்த லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நடுவில் வந்து எல்லோ லைன், அதுக்கப்புறம் சைடில் ஒயிட் லைன்லாம் இருக்கும். அந்த லைன்லலாம் முன்னாடி ஒரு கல் மாதிரி பதிச்சு வச்சுருப்பாங்க, ரிஃப்ளெக்ஷன் லைட். அதில் அதாவது நம்ம ஹெட்லைட்லேருந்து படுற வெளிச்சத்துலேயே அந்த வெளிச்சத்தில் சூப்பராக தெரியும் எப்படியெல்லாம் ரோடு போகுது அப்படின்ட்டு, பெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு ரிஃப்ளெக்ஷன் லைட்டு கூட கிடையாதுங்க ஈஸியார் ரோட்டில். இப்போது ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியாரில் போகிறீங்க ட்ராவல் பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே போங்க, இல்லைன்னா பைபாஸ் ரூட் அந்த மாதிரி போங்க. மகாபலிபுரம் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. கொஞ்சம் இடத்துல வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் மீதி இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் நைட் டைமில் இப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் போகிறீங்களா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் சுத்தமாக எரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. ஓகே, அவங்க பிரிட்ஜு கட்டுறாங்க, அந்த இடம்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் மற்ற இடம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஈஸியாரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் லைட்டு கூட இல்லை அப்படின்றது ரொம்ப மோசம். ஏன்னா முன்னாடி கூட ஈஸியாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படியே லைனாலாம் இருக்காது. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டை வச்சு நம்ம வண்டி ஓட்டிடலாம். ஓகே, ரோடு இப்படி தான் போகுதுன்னு. ஆனால் இப்போ அங்கங்கே டேக் டைவர்ஷன் வச்சுருக்கிறதால ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஈஸியாரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பிளான்ஸ் ஏதாவது இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி வைங்க. இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஈஸியார் ரோடு மோசமாக இருக்குது. மகாபலிபுரம் வரைக்கும் தான் நல்லா ட்ராவல் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணணும். பஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியலைங்க. நான் சென்னையிலேருந்து நான் என்னோடய ஊர் மரக்காணம் வரைக்கும் போன வரைக்குமே 3 பஸ்ஸு தான் நான் போகிற வழியில் வந்தது. அதாவது நான் போகிற ரூட்டில். ஆப்போசிட் ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பஸ்ஸு 7 பஸ் இருந்தது, அவ்வளோதான். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்மளை தாண்டி பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். ஒரு 7, 8, 9, 10 பஸ்ஸுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. பஸ் ரூட் மாற்றி விட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஈஸியாரில் போகிறதுக்கு ட்ராவலில் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நல்லா யோசித்து பகல்லே போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நைட் ட்ராவலிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நன்றி.